தயாரிப்பாளர் பேசும்போது இந்தி நடிகர்ன்ட்டார், யுகபாரதி சார் பேசும்போது கவிஞர் அப்படின்ட்டார், சிவகார்த்திகேயன் பேசும்போது நீங்கள் இந்த எதுவுமே பண்ணாமல் ஊரில் வெட்டியாக இருக்கிற ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ மொத்தத்தில் என்னை பேக்கப் பண்ண ரெடி பண்ணிட்டாங்க ஒரு ஆக்டரா. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு தமிழ் நடிகன்னா, வேஷ்டி கஷ்டிய தமிழ் நடிகன்னா. இந்த ஹிந்தி படங்கிறது உடம்பு மாதிரி, அதில் கலர் கலராக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம். தமிழ் படங்கிறது மூச்சு. மூச்சு இல்லைன்னா இதே நின்றுடும், உடம்பு அழுகிடும், வேஸ்ட் ஆகிடும் எல்லாம். இங்கேருந்து அவ்வளோ ஈஸியாக துரத்திடாதீங்க. சிவா அவ்வளோ ஈஸியாக என் இடத்த கொடுக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இங்கே வர. நான் சின்ன இடம் எனக்கு ஒன்று இருக்குது, ஒரு சும்மாதான் நான் நடிக்கிறேன். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எடுத்துக்கங்க. இப்போ எனக்கு வேணும். இமானுக்கு வாழ்த்துக்கள். இமான், நான் திருவிளையாடல் ஆரம்பம்னு படத்தில் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் மியூசிக்கலாகவும் சரி, ஒரு மனிதராகவும் சரி, உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பெரிய மெச்சூரிட்டி தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைரக்டர் பொன்ராம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு புது இயக்குனரை பார்த்தா எனக்கு எப்போவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஸோ இந்த படம் நல்லபடியாக ஓடி உங்களை நம்பி நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த படத்தின் மூலமாக சிவா சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகிறதுக்கும் நீங்கள் போகிறதுக்கும் இந்த படம் ஒரு படிக்கட்டாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். பாடல்கள் நல்லா இருக்குது, கண்டிப்பாக அந்த பாட்டு ஹிட் ஆகும். நான் இருக்க சொல்லிட்டு இருந்தேன், மாசா இருக்கு பாட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சிவா பார்த்தா எனக்கு இப்போ கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா சத்யராஜ் சார் கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு 3-4 படம் ட்ரை பண்ணோம், சார் நடிக்கவே மாட்டேன்ட்டாரு. எந்தெந்த படம் நான் சொல்லலை, இப்போ சொன்னால் தப்பாக இருக்கும். பட் இப்போ கூட ஒரு 2 மாதம் முன்னாடி கூட போய் சார் முன்னாடி போய் உட்காந்துருந்தேன், சார்னு. அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி இருக்கீங்க சார். இப்போ இங்கே நின்று நீங்கள் தகுடுனாலும் அப்படியே தான் இருக்கு பார்க்க. உங்கள் கெட்டப் பயங்கரமாக இருக்கு சார். சத்தியம். அடுத்த தனுஷ் படத்தை கதை எதுவுமே கேட்க மாட்டேன். நடிகன்னு சொல்லுங்க, நடிச்சிடறேன், அவ்வளவுதான். மேடையில் சொல்லிடுறேன், நான் எஸ்கேப் ஆக முடியாது. ஒண்ணுமே கேட்கல, நீங்க சொல்லுங்க, நடிச்சிடறேன். இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்ததுல இப்படி ஒரு ஜாக்பாட் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ சார். பொதுவாக சிவா ஒரு இடத்துல பேசினதுக்கப்புறம் அந்த இடத்துல பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா அவர் ஃபுல்லாக பயங்கரமாக பேசிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன பேசினாலும் கம்மியாக தான் தெரியும். சிவாக்கெல்லாம் அப்பா சத்யராஜ் சார். அவரு பேசினதுக்கப்புறம் பேசுறதுல என்ன பேசினாலும் பேசுறதா கம்மியாக தான் தெரியும். பட் சிவா வந்து என்ன சொல்றது, அவரு நீங்க வாங்க சிவா ஒரு படம் பண்ணலாம், உங்களுக்காக ஒரு கதை பண்ணலாம், ஒரு பிளாட்ஃபார்மா இது இருக்கட்டும். அது ஏன்னா அவருக்குள்ள அப்படி ஒரு டேலண்ட் இருந்தது எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பா இவர் ரொம்ப டேலண்டடு. இது வந்து நான் மெரினா பார்த்தோ இல்லை அவருடைய மிமிக்ரி ஷோஸ் பார்த்தோ நான் முடிவு பண்ணல. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கும்போது அவர் அங்கே காம்பேரிங் பண்ணிட்டு இருந்தார். அங்கே பார்த்து தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், டெஃபினட்டாக இந்த பையனை எப்படியாவது யூஸ் பண்ணோம், ரொம்ப டேலண்டாக இருக்கு, பயங்கர டைமிங் இருக்குது இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 3ல அப்புறம் ஒரு என்னுடைய ஃப்ரெண்டாக நடிக்க கூப்பிட்டு ஒரு 3-4 நாளில் நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ரொம்ப பெரிய பிளண்டர், இது ரொம்ப பெரிய தவறு, அவருக்கு ரொம்ப பெரிய தவறு செய்கிறோம் நம்ம. அவர் இந்த மெட்டீரியல் கிடையாது, அவர் ஒரு ரியல் ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. இப்போது இந்த படத்தோட கதாநாயகி சொல்லும்போது ரியல் ஹீரோன்னாங்க. சிவகார்த்திகேயனும் ரியல் ஹீரோ தான். ஒரு திருச்சியில் இருந்து அங்கேருந்து படிச்சுட்டு வந்து இங்கே வந்து டிவியில் வேலை செஞ்சு அப்புறம் மிமிக்ரி பண்ணி என்னெல்லாம் பயங்கரமாக கலாச்சிருக்காரு மிமிக்ரி பண்ணுறங்கிற பேரில். அதெல்லாம் பண்ணி முடிச்சு இவ்வளோ தூரம் வந்து ஒரு படத்தில் காமெடியாக நடித்து அப்புறம் 2 கதாநாயகர்களாக நடித்து அப்புறம் சோலோவாக ஒரு ஹீரோவாக நடித்து இன்னைக்கு வெற்றி பெற்று இங்கே ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறாரு, சுனாமிலே சுமிங்க போட்டு வந்திருக்காரு. அப்போ அவரும் ரியல் ஹீரோ தான். ஸோ அதை நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஆனால் என்ன
அவர் பிஏ படிச்சவர், எம்பிஏ, பிபிஎஸ் ஏதோ சொல்றாங்க, அதான் நமக்கு தெரியாது. நான் +1 ஃபெயில். ஸோ இந்த மாதிரிலாம் படிச்சது தெரிஞ்சா சரி அப்படின்னு சேர்ந்துருக்க மாட்டேன் கூட. எனக்கு இதெல்லாம் தெரியாம போச்சு. நிறைய படிச்சிருக்கீங்க சிவா, எனக்கு அவ்வளோ படிப்பறிவுலாம் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இந்த மேடையில பார்க்க. நான் சிவாட்ட அடிக்கடி சொல்லுவேன், சிவா நான் இப்போ சொல்றது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். ஒரு மேடை இருக்கும், அந்த மேடையில முதல்ல நான் ஏறுவேன், அதுக்கான ஒரு கைத்தட்டல் இருக்கும், எனக்கு அப்புறம் நீங்க ஏறுவீங்க, அதை விட ஜாஸ்தி இருக்கும். இந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை, அன்னைக்கு தட்டுற முதல் கை என் கையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சிவாட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். நான் இப்பயும் இந்த மேடையிலையும் நான் அதே சொல்றேன், நிச்சயமா இது ஒரு நாள் நடக்கும். அப்போ முதல்ல கைத்தட்டுறது நானாக தான் இருப்பேன். எனக்கு சின்ன வயசுல நான் எங்கள் வீட்டில் 4வது, எனக்கு அண்ணன் 2 அக்கா இருக்காங்க, நான் 4வது பிறந்த பையன், சின்ன பையன். எனக்கு தம்பி இல்லை, எனக்கு ரொம்ப ஃபீலிங் இருக்குது சின்ன வயசுல இருந்தே. எங்கள் அண்ணன் வேலை வாங்கிட்டே இருப்பான், கீழே விளையாண்டுருப்பேன். நான் 3 ஃப்ளோர் கீழே விளையாண்டுருப்பேன். மேலே இருந்து கத்தி கத்தி கூப்பிடுவான், வாடா வாடான்னு. ஏதோ தலை போகிற விஷயம் அடிச்சு பிடிச்சி படிக்கட்டு ஏறி மேலே போவேன், அந்த ஃபேனை போடுறா அப்படின்வான். அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார் அவர். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பயங்கரமாக வேலை வாங்கிட்டே இருப்பான். எனக்கு ஒரு தம்பி இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்திருக்கேன். சிவா என் தம்பி மாதிரி. அவர் ஃப்ரெண்டுக்கும் மேலேனாரு, அவர் எனக்கு தம்பி. ஃப்ரெண்டுக்கும் மேலே தான், அதுக்கும் மேலே தான். அப்படிதான் நான் சிவாவை பார்க்குறேன். இனி எந்த இடத்துல எந்த கட்டாயத்தில் தோல் கை கால் எது வேணாலும் கொடுத்து நான் கூட தான் இருப்பேன். நிச்சயமாக நீங்கள் இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு போக நான் கூட தான் இருப்பேன். நீங்கள் கொஞ்சம் நல்லவர், கொஞ்சம் கெட்டவர். அது என்ன சொல்கிறது, எதுக்காக இவ்வளோ அஃபெக்ஷன் உங்கள் மேலே எனக்கு தெரியல, அது பட் இருக்கு, அவ்வளோதான். மேடையில் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை தான், பட் தோணிச்சு சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிக்காங்க. மற்றபடி அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு சார். ஊதா செமையாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டு. படமும் சரி பாடல்களும் சரி ரொம்ப பெரிய வெற்றியாடு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.